சமீப காலமாக தமிழ் தேசியத்தினுடைய ஒட்டுமொத்த பிரஜை நான் தான் என்று சொல்லி மேடைகள் தோறும் முழங்குகிறார் செந்தமிழன் சீமான். சீமானிடத்திலே சில கேள்விகள் மட்டுமே கேட்க விரும்புகிறோம். தமிழ் தேசியம் என்ற பெயரில் நீங்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற இஸ்லாமியர்களை தமிழன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு சீமான் தயாரா? அல்லது கிறிஸ்துவ கருத்தரங்கு கூட்டம் நடத்தி கிறிஸ்தவர்களையும் தமிழர்கள் என்று சொல்லுகின்ற நீங்கள், தமிழ் வழிபாட்டின் மூதாதையர்களாக நீங்கள் சித்தரிக்கின்ற பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களையும் பாரதியார் அவர்களையும், நீங்கள் சொல்லக்கூடிய தேவர் சமுதாயத்தைச் சார்ந்தவரையும் காமராசரையும் கர்ம வீரரையும் வள்ளுவனையும் முஸ்லீம்கள் என்றைக்காவது ஏற்றுக்கொண்டு வழிபடுவதற்கு தயாரா? யோசிச்சு பார்க்கணும். அவன் எந்த இடத்துலையுமே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழிலே பேசினாலும் கூட நீங்கள் நடத்துகின்ற அந்த கருத்தரங்களை பெயரை சொல்லுகின்ற பொழுது என்னுடைய பெயர் அப்துல் காதர் என்று சொல்லிவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிறான். அதே கூட்டத்திலே நீங்கள் வலைக்கும் சலாம் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழை அடகு வைத்த கூட்டம்தான் இந்த சீமானுடைய கூட்டம். யோசித்து பார்க்கணும். இயற்கையை காப்பாற்ற வேண்டும், மலைகளை காப்பாற்ற வேண்டும், நதிகளை காப்பாற்ற வேண்டும், உயிரினங்கள் மேய்ச்சல் தரங்களை பாதுகாக்க வேண்டும், மண்ணின் உரிமைகள் மீட்க வேண்டும். அது உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா? இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் அக்கறை இருக்கு. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு? ஒரு கட்சியை எதிர்த்து வேகமாக பேசிவிட்டால் நான் பேசுவது உண்மை என்று ஆகிவிடும் என்று சொல்கிறார். மீத்தேன் திட்டம், அந்த பகுதிகளுக்குள் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் எல்லாம் தஞ்சையின் விவசாய நிலங்கள் பாழ்படுத்திவிடும் என்பதற்காக ஒரே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தஞ்சை போன்ற பகுதிகள் எல்லாம் வேளாண் மண்டலங்களாக அறிவித்தது இங்கு அதிமுக. அதை பாராட்டுறதுக்கு உனக்கு முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். எல்லா இடங்களிலும் நீங்கள் பேசுகின்றீர்கள், எல்லா மொழியும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தமிழ் மொழியை நாங்கள் தூக்கி பிடிப்போம்னு சொன்னோம். உண்மையிலேயே நாங்கள் வரவேற்கிறோம். ஏன் தெரியுங்களா? தமிழ் இருந்தால் மட்டும்தான் உலகம் செழிப்படையும் என்பது எங்களுக்கும் தெரியும். நீ சொல்லக்கூடிய தமிழ் தேசியத்திலே இருக்கக்கூடிய நீங்கள் அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்கின்ற வார்த்தையை உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஹுமாயூன் சொல்லக்கூடியவற்றை இருக்கா? இல்லை. அவர் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உங்களிடத்திலே நாடி இருக்கின்றார்கள். அவரை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார், இங்கு இருக்கக்கூடிய விஸ்வ கர்மா என்று சொல்லி என்னிடத்திலே கொடுத்தார்கள் என்று சொன்னார். கர்மா என்பதற்கு தொழில் என்பது கூட புரியாத ஹூமான் போன்றவர்கள் எல்லாம் விஸ்வகர்மா சமுதாயத்தை பாதுகாப்போம் என்பதிலே எந்த விதத்திலே நியாயம் இருக்க போகிறது? இஸ்லாமியர்களிடத்திலே சந்திக்கின்ற பொழுதெல்லாம் பழனி பாபாவை முன்னிறுத்துகின்ற நீங்கள் தீவிரவாத செயல்களில் எல்லாம் ஈடுபட்டு பல வருடங்களாக தலைமறைவாக இருந்தவர்களை எல்லாம் தேசிய புலனாய்வு முகமை கைது செய்து அவர்களை சிறையிலே வைத்திருக்கின்ற பொழுது அவர்களெல்லாம் நீதி பரிபாலனத்தை காப்பதைப் போலவும் சட்டத்தை மீறுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்வதற்காகவும் அவர்களுடைய குடும்பத்திற்கு கண்ணீர் துடைப்பதற்காகவும் சென்று ஆவணப்படம் தயாரிக்கின்ற சீமானே, என்றைக்காவது தமிழனாக வீரமரணம் அடைந்து படுகொலைப்படுத்திய வீரகிடைய சிவாவுடைய குடும்பத்திற்கு நீ என்றைக்காவது வந்ததுண்டா? இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரவிந்த் ரெட்டி, சேலம் ஆடிட்டர் ரமேஷ், RSS அலுவலகத்திலே குண்டு வெடித்த போது, இந்து முன்னணி அலுவலகத்திலே குண்டு வெடித்த போது, அத்வானி அவர்கள் பாதையிலே செல்லுகின்ற பொழுது பைப்பிடு குண்டு வெடித்தவர்கள், மிகப்பெரிய அளவிலே வன்முறை களத்திலே ஈடுபட்டு தமிழகம் முழுவதும் 80க்கும் மேற்பட்ட தமிழ் சொந்தங்களை கொலை செய்த ஒரு கூட்டத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை முதலில் நீ மக்களிடத்திலே விளக்க வேண்டும். என்றைக்காவது பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட பழனி பாபாவு என்னை வாரிசாக ஏற்றுக்கொண்டார், நான் இருந்தால் அவர் இருப்பார், அவர் இருந்தால் அவரோடு நான் இருப்பேன் என்று மேடையிலே கிளியே பேசக்கூடிய நீங்கள்
ஜிகாத் என்கின்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு தமிழகத்திலே வன்முறை விளையாட்டத்தின் மூலமாக தமிழகத்தை அச்சுறுத்தக்கூடிய தீவிரவாத செயல்களுக்கு துணை போகின்ற அந்த கும்பலை ஆதரிப்பது தமிழர்களுக்கு சீமான் செய்கின்ற துரோகம் என்பதனைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். யோசிச்சு பார்க்கணும். கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அளவில் தீபாவளிக்கு முதல் நாள் மிகப்பெரிய கார் குண்டை தூக்கி கொண்டு வந்து கோயம்புத்தூரை சின்னாபின்னப்படுத்துவதற்கு முனைந்து அவர்கள் எல்லாம் தமிழக அரசும் தமிழகத்தினுடைய காவல்துறையும் அது சிலிண்டர் வெடிப்பு என்று சொல்லிய போதெல்லாம் அது சிலிண்டர் வெடிப்பல்ல, பயங்கரவாத செயல் என்று சொல்லி முஃபின் என்கின்றவனோடு பின்னால் இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் தேசிய முகமை கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். வக்கில்லை, வழியில்லை, தமிழனுக்காக பேசுவதற்கு தகுதியற்ற சீமான் தமிழ் தேசியம் பேசுவது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. நிச்சயமாக சொல்லுகிறோம், இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைவரும் தமிழர்கள் என்று சொன்னால் அந்த தமிழ் மரபின்படி வாழுகின்ற பழக்கத்தினை நீங்கள் கொண்டு வருவதற்கு தயாரா? மாட்டுக்கறியை வெட்டி திங்கிறவனை எல்லாம் நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்லுகின்றீர்கள். இந்து மதத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவனை எல்லாம் நாங்கள் தனிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் தமிழன் தாண்டா இந்து தான் தமிழன் என்பதையும், தமிழ் தேசியம்தான் இந்து தேசியம், இந்து தேசியம்தான் தமிழ் தேசியம் என்பதனை உணராத நீங்கள் எல்லாம் தத்துக்குட்டிகளே தவிர நீங்கள் தேசிய பாரம்பரியத்தோடையும் தமிழின மரபோடும் வாழ்வதற்கு தகுதியற்றவர் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு மீண்டும் வருவோம். நிச்சயம் சீமானுக்கு சவுக்கடி கேள்விகளையும் சவுக்கடி தனத்தையும் நாங்கள் நிச்சயம் மக்களிடத்தில் எடுத்துரைப்போம் என்று கூறிக்கொள்கிறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.